அனைவரும் நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டு. எங்களுடைய கடுமையான உழைப்பு எல்லாரும் ஒரு வெற்றியை பரிசீலிச்சிருக்கீங்க. இந்த வெற்றி தொடர்ந்து பெரிய வெற்றியாக மாறணும். அனைவரும் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் நல்ல நல்ல படங்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். அவசியம் பாருங்கள். இளையராஜாவோட இசை நீங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு படமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செய்தியோட ஒளிப்பதிவு இது எல்லாமே இந்த ஒரு தரமான நல்ல எங்கள் படத்தில் செடி எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நன்றி. நடிக்கிற இது என்னோட செகண்ட் மூவி அவர் கூட யுத்த காண்டம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது பெரிய கூடோஸ் டு ஸ்ரீராம். அது இல்லாமல் தக்ஷா மேம் சித்தியா ப்ளே பண்ண சித்தப்பா கேரக்டர்னு அவர் இங்கே இருக்கார். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஜூட்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் முனிஷ்கான் சார், சிங்கமொழி சார், அவர் எல்லாருமே படத்தில் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் அது. சார் பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அவர் இவ்வளோ பெரிய லெஜண்ட். அவரோட ஃபேமிலி இருக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இப்போ அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் நைஸாக இருக்கா. அந்த ஊட்டியோட லொக்கேஷன்ஸ் அப்படியே அவரை எடுத்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. பிரில்லியன்ட். ரோலிங் சார், படத்தை பற்றி எப்படி படம் பார்த்து தேட்டரில் மக்களோட எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஃபீல் உண்மையிலே பொதுவாக எனக்கு கவனிக்கிற பழக்கம் உண்டு. முதல் சேர்லேருந்து கடைசி சேர் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வந்து பெரும்பாலும் வெளியில் முதல் இடிக்கலை. முக்கியமான விஷயம் செல்ஃபோனை நோண்டலை. ஸோ அப்பயும் நான் தந்துக்கிட்டு அந்த படத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸை நான் வெளியில் வந்து கேட்கும்பொழுது அவங்க சொன்னதனுடைய சாராம்சம் என்னென்னா, இது ஒரு உண்மையான நேர்மையான மேன்மையான காதலை செஞ்சது படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான ஒரு கண்ணு குளிர்ச்சியான ஒரு ஒளிப்பதிவு, இளையராஜா சாருடைய இனிமையான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு, ஊட்டியில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ வச்சுட்டாரு. இந்த கதையை உயிர் கூட கொடுத்துருக்காங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் சந்தோஷம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவரோட மியூசிக் கேட்டு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். அவரோட மியூசிக்கில் ஆட் பண்ணது வந்துட்டு ஒரு பெரிய கொடுப்பினை. அதுவும் அவர் சார் பாடின பாட்டுக்கு நான் லிப்சிங் பண்ணி நான் ஆட் பண்ணது வந்துட்டு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ரொம்ப நல்லா ஆட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்துட்டு அவங்க ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அதை வந்து சரியாக வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ முனிஷ்காந்த் அண்ணா வந்துட்டு அவர் வந்துட்டு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு இருக்காங்க. சிங்கமொழி சார் ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ் ஒரு ஸ்பீக்கர் பிரசாத் சார் மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார் மியூசிக், இளையராஜா கேமரா, இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷனில் இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு தொடர்ந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் தேட்டருக்கு வந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன படம் பார்த்தீங்க? படம் எப்படி இருக்குது? மயிலாஞ்சி படம் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதில் இளையராஜாவோட மியூசிக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஜெயலலிதா அவரோட கேமரா புது பாலுமகேந்திரா சாரோட இதை பார்க்க மாதிரி இருந்தது. மூன்றாம் முறையோட விஷன் பார்க்க மாதிரி இருந்தது. அருமையாக இருந்தது சார். இளையராஜா மியூசிக் நல்லா இருந்தது. படத்தோட ஒவ்வொரு சீனு எல்லாத்தையும் வந்து அந்த பிக்சர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒளிப்பதிவு நல்லா இருக்கும். ஃபேமிலியோட